ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட் 64 மெகா பிக்சல் கேமரா ஸ்மார்ட் போனா Realme தரப்புல இருந்து Realme Xt ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணாங்க. அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் ஆன டைம்ல அதுக்கான எதிர்பார்ப்பு ஹைப் எல்லாமே ரொம்ப அதிகமா இருந்துன்னு சொல்லலாம். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் இந்த ஸ்மார்ட் போன் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு முக்கியமான காரணம் என்ன கேட்டீங்கன்னா, அவங்க கொடுத்திருந்த 64 மெகா பிக்சல் குவாட் கேமரா செட்டப், அதுக்கப்புறம் அவங்க லான்ச் பண்ணியிருந்த பிரைஸ். இந்த ஸ்மார்ட் போன்ல எல்லா ஸ்பெக்ஸுமே கொடுத்து ஒரு பெஸ்ட் வேல்யூ ஃபார் மணி ஸ்மார்ட் போனை தான் Realme லான்ச் பண்ணாங்க. அதனால இப்போ வரைக்கும் ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா என்ன, Realme Xt ஸ்மார்ட் போன் லான்ச் ஆனப்பவே Realme Xt யோட Snapdragon 730G வேரியன்ட் டிசம்பர் மாசம் லான்ச் ஆக போறதா Realme தரப்புல சொல்லியிருந்தாங்க. இப்போ அதே மாதிரி டிசம்பர் மாசம் Realme X2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்மார்ட் போன் லான்ச் பண்ணிட்டாங்க. நாங்க கொஞ்சம் பிரைஸ் அதிகமாக வரும்னு எதிர்பார்த்தேன். ஆனா இங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா Realme Xt ஸ்மார்ட் போனோட ஒரு 1000 ரூபா தான் பிரைஸ் அதிகப்படுத்தி லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ Realme Xt ஸ்மார்ட் போன் வாங்கினவங்களோட எல்லாத்தோட மைண்ட் வாய்ஸ், எல்லாத்தோட தாட் என்னன்னா, என்னடா ஒரு 3 மாசம் வெயிட் பண்ணி ஒரு 1000 ரூபாய் அதிகமா போட்டிருந்தா இவ்வளவு ஸ்பெக்ஸ் நிறைய கொடுக்குறீங்களா, இவ்வளவு பெரிய அப்கிரேட் ஒரு 3 மாசத்துக்குள்ள கொடுக்கணுமா அப்படிங்கிற மைண்ட் செட் தான் எல்லாத்துக்குமே இருக்குது. இந்த வீடியோவில் Realme Xt வாங்கினவங்களோட கோபம் நியாயமா, Realme X2 ஸ்மார்ட் போன் உண்மையாலுமே ஒர்த்தா ஒரு 1000 ரூபாய் அதிகமா போட்டு அப்படின்னு சொல்லிட்டு Realme Xt ஸ்மார்ட் போனையும் Realme X2 ஸ்மார்ட் போனையும் கம்பேர் பண்ணி பார்த்தலாம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் வீடியோ பிடிச்சா மறக்காம கீழே ரெட்டில் சப்ஸ்கிரைப் பண்ண அமைத்தி நம்ம டெக் ஃபார்வர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் ஜெனரேட் ஆகும், அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம போற வீடியோ நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் ஒண்ணுக்குள்ள சேர்ந்துரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் Realme Xt ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளேன்னு பாத்தீங்கன்னா, இங்க ஃப்ரண்ட்ல 6.4 இன்ச் ஃபுல் ஹெச்டி பிளஸ் ரெசல்யூஷன்ல சூப்பர் AMOLED பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் AMOLED பேனல் கலர் நல்லா விவிடா ரிச்சா இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனுக்கு சிஸ்டம் வைட் டார்க் மோட் ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. நைட் டைம் யூஸ் பண்றப்ப அதே டார்க் மோட் மாறிக்கும்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு வேணா தனியாகவும் செட் பண்ணிக்கலாம். இங்க போன டிஸ்பிளே குவாலிட்டி வேற லெவல் இருக்குங்க, அது ஒத்துக்கிட்டே ஆகணும். இங்க மேல வாட்டர் ஆர்மட்ஸ் தான் கொடுத்திருக்காங்க, ரொம்ப சின்ன சைஸ்ல தான் இருக்கு. கீழே இருக்க பெசலும் ரொம்ப சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதனால கிட்டத்தட்ட 91.9% ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ அச்சீவ் பண்ணியிருக்காங்க. நான் கிட்டத்தட்ட 92% பக்கமா அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அண்டர் 30,000க்கு இந்த ஸ்மார்ட் போன்ல தான் ஸ்கிரீன் டு பாடி ரேஷியோ ரொம்ப அதிகமா இருக்கு. இங்க ஆஸ்பெக்ட் ரேஷியோன்னு பாத்தீங்கன்னா 19.5:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோல கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. கீழே எல்லாம் போட்டீங்கன்னா அவ்வளவு சீக்கிரத்தில் எதுவுமே ஆகாது. அதுக்காக கீழே எல்லாம் போட்டு பாத்துறாதீங்க, கன்ஃபார்மா அங்கங்க கிராக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அது இப்போ நெட் ஒத்தலாம் போட்டீங்கன்னா கார்னிங் கோரில்லா கிளாஸ் ப்ரொடக்ஷன் கொடுத்திருந்தாலுமே அந்த ப்ரொடக்ஷன்ல அடிபட்டுச்சுன்னா டிஸ்பிளே முழுசாவே உடைய இருக்கு. இங்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்லாம இந்த ஸ்மார்ட் போனுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுத்துருக்காங்க. 0.36 செகண்ட்ல அன்லாக் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி Realme Xt ஸ்மார்ட் போன் நம்ம சேனல்ல வாங்கி அன்பாக்சிங் பண்ணி போட்டப்ப அந்த ஸ்மார்ட் போன்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த அன்லாக்கிங் ஸ்பீட், இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் தான் சொல்லியிருந்தேன். ஏன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அன்லாக் ஆச்சு. அதுக்கு நிறைய கிராஃபிக்ஸ் தீம்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இப்படி கை வைக்கிறப்ப நிறைய தீம்ஸ் அனிமேஷன் சொல்ற மாதிரி அதுவுமே இங்கே ரொம்ப சூப்பராக இருக்கு. இங்கே அன்லாக்கிங் ஸ்பீட் கிட்டத்தட்ட ரியல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர், பிசிக்கல் ஃபிங்கர் ஸ்கேனர் கொடுப்பாங்க பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்கு. அது ரொம்பவே சூப்பரான ஃபீச்சர்னு சொல்லுவேன். இங்கே செக்யூரிட்டிக்கு இது போக ஃபேஸ் அன்லாக் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த ஃப்ரண்ட்ல கொடுத்துருக்க செல்ஃபி கேமரா யூஸ் பண்ணி அதுவும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஒர்க் ஆகுது. ஆனால் அந்த அளவுக்கு செக்யூரிட்டியாக இருக்காது. முடிஞ்ச அளவுக்கு இன் டிஸ்பிளே ஃபிங்கர் ஸ்கேனர் ஒர்க் பண்ணிக்கங்க. இப்போ நான் சொன்னது எல்லாமே Realme Xt ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே ஃபியூச்சர்ஸ். இதை அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணீங்கன்னா Realme X2 ஸ்மார்ட் போனோட டிஸ்பிளே ஃபியூச்சர்ஸ் எந்த ஒரு சேஞ்சஸுமே இல்லை. இந்த டிஸ்பிளேல என்ன ஸ்பெக்ஸ்லாம் கொடுத்துருக்காங்களோ இதே ஸ்பெக்ஸ் தான் Realme X2 ஸ்மார்ட் போன் கொடுத்துருக்காங்க. பெருசா எந்த ஒரு அப்கிரேடுமே டிஸ்பிளே பண்ணல. ஆனா இங்க டிசைன் வரப்ப சில சேஞ்சஸ் பண்ணியிருக்காங்க. Realme Xt ஸ்மார்ட் போன்ல கிளாஸ் பாடி கொடுத்திருந்தாங்க. அது ஒரு 3D கிரேடியன்ட் கிளாஸ் பாடி கொடுத்திருந்தாங்க. 4 சைடுமே கர்வா இருக்க மாதிரி ஒரு கிரேடியன்ட் டிசைன் வர மாதிரி இங்க 2 கலர் ஆப்ஷன் கொடுத்தாங்க. பிஎல் ஒயிட், பிஎல் ப்ளூ அப்படின்னு சொல்லிட்டு 2 கலருமே கிரேடியன்ட் பீஸ் ரொம்ப அட்டகாசமா இருக்கு. அதுவும் அந்த ஒயிட் கலர் வெளிச்சத்துல வச்சு யூஸ் பண்றப்ப அந்த கலர் ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. ஒரு மிரர் ஃபினிஷிங் கொடுத்துருக்காட்டி கிளாஸ் பாடி இங்க ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. ஆனா அங்க கொஞ்சம் முக்கியமான விஷயம் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த ஸ்மார்ட் போனுக்கு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுக்கல, ஃப்ரண்ட்ல மட்டும் தான் கொடுத்துருந்தாங்க. பேக் சைடு கொடுக்கவும் இல்லை, அவங்க எங்கேயுமே மென்ஷன் பண்ணவும் கிடையாது. ஆனா இப்ப Realme X2 ஸ்மார்ட் போனுக்கு பேக் சைடு கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. இங்க சேம் அதே கிளாஸ் பாடி தான் யூஸ் பண்ணிருக்காங்க. 3D கிரேடியன்ட் பீஸ் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ஒரு கலர் ஆப்ஷன் எச்சா கொடுத்துருக்காங்க. இங்க பியல் ஒயிட், பியல் ப்ளூ அது கூட சேர்த்து பியல் கிரீன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கலர் ஆப்ஷன் கொடுக்குறாங்க. பாக்ஸ்ல கூட அந்த பியல் கிரீன் இருக்கு பாத்தீங்களா, அந்த ஸ்மார்ட் போன் தான் கொடுக்குறாங்க. இந்த கிரீன் கலர் கொஞ்சம் வித்தியாசமா சூப்பராகவே இருக்கு. இதுக்கு டுயல் கார்னிங் கோரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்கிறது ரொம்ப அட்வான்டேஜான ஃபீச்சர்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் 2 ஸ்மார்ட் போன் வெயிட்னு பாத்தீங்கன்னா, இங்க Realme Xt ஸ்மார்ட் போன் 183 கிராம் இருக்கு. இப்ப லேட்டஸ்டா லான்ச் பண்ண Realme X2 ஸ்மார்ட் போன் 182 கிராம் இருக்கு. 1 கிராம் வெயிட் டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. அது பல ரீசன்ஸ் இருக்கு, அது எதனால அப்படின்னு சொல்லிட்டு லேட்டரா பார்க்கலாம். அதுக்கப்புறம் இந்த 2 ஸ்மார்ட் போனுக்குமே டால்பி அட்மாஸ்பியர் ஸ்பீக்கர் கொடுத்துருக்காங்க. ஹை ரெசல்யூஷன் ஆடியோ சப்போர்ட் கொடுத்து சர்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதனால ஆடியோ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருக்கும். ஆல்ரெடி டிஸ்பிளே வரப்பே
நான் சூப்பர் எம்எல் பேனல் கொடுத்துருக்கான்னு சொன்னேன். கலர் நல்லா விவிட்டா ரிச்சா இருக்கும். வீடியோ குவாலிட்டியுமே ரொம்ப சூப்பரா இருக்கும். ஓவராலாக வீடியோ குவாலிட்டி ஆடியோ குவாலிட்டி ரெண்டுமே வேற லெவல் இருக்குங்காட்டி நீங்க படம் பார்க்கறது பாட்டி கேட்கறது அதாவது மல்டிமீடியா எக்ஸ்பீரியன்ஸ் இந்த ஸ்மார்ட் போன்ல என்ன பண்ணாலுமே வேற லெவல்ல இருக்கும். அதனால எனக்கு டிஸ்பிளே தான் முக்கியம்னு சொல்றாங்க. இந்த ரெண்டு ஸ்மார்ட் போன்ல எதை வேணாலுமே கண்ணை மூடிட்டு வாங்கலாம். அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிஸ்பிளே டிசைன் தான் இங்க கொடுத்துருக்காங்க. ஆனா டிசைன் வரையில இங்க கார்னிவல் ஸ்பை ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காட்டி நான் Realme X2 ஸ்மார்ட் போன் வின்னர் ஆகுதுன்னு சொல்றேன். Realme Xt ஸ்மார்ட் போனுக்கு இது ஒரு சின்ன டிராபேக்கான விஷயம் தான். அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே கேமரான்னு பாத்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்லயுமே பேக் சைட் குவாட் கேமரா செட்டப் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதுல பிரைமரி சென்சார் 64 மெகா பிக்சல் சாம்சங்கோட GW1 சென்சார் யூஸ் பண்ணியிருக்காங்க. f1.8 அப்பாச்சர் சைஸ்ல. இந்த சென்சார் நம்ம Realme Xt ஸ்மார்ட் போன்லயே பார்த்தோம். குவாட் பைனரி டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் நம்ம அவுட்புட் ப்ரொடியூஸ் பண்ணோம். நீங்க நார்மலா போட்டோ எடுத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சல் போட்டோ எடுக்கும். நமக்கு வேணும்னா 64 மெகா பிக்சல் வச்சு மோட்ல போட்டோ எடுத்துக்க முடியும். அப்படி எடுக்கிற போட்டோஸ் குவாலிட்டி ரொம்ப வேற லெவல் இருந்துச்சு. குவாலிட்டி தாண்டி அந்த போட்டோவோட சைஸ் அல்டிமேட்டா இருந்துச்சு. 20 MP 25 MP சில போட்டோஸ் 30 MP வரைக்கும் போச்சு. ஆனா 16 மெகா பிக்சல் எடுக்கிற போட்டோ 4 MP 5 MP அப்படிதான் இருந்துச்சு. அதனால முடிஞ்ச அளவுக்கு 16 மெகா பிக்சலே வச்சு எடுத்துங்க. ஆனா உங்களுக்கு அதிகமான டீடைல்ஸ் கவர் ஆகணும் அப்படின்னு எதிர்பார்த்தீங்கன்னா 64 மெகா பிக்சல் வச்சு எடுங்க. அப்போ குவாலிட்டி ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. இது கூட ஒரு 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் ஆங்கிள் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி 119 டிகிரி வரைக்கும் அல்ட்ரா வைட் ஆங்கிள் போட்டோஸ் எடுத்துக்கலாம், வீடியோஸ் ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். அது ஓரளவுக்கு இங்க நல்ல பிக்சர்னே சொல்லுவேன். இதுக்கு f2.25 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது கூட ஒரு 2 மெகா பிக்சல் டெப் சென்சார் கொடுத்துருக்காங்க. இதை யூஸ் பண்ணி 6 மோட்ல போர்ட்ரைட் மோட்ஸ்ல போட்டோஸ் எடுக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. 6 விதமா எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதுக்கு f2.4 அபர்ச்சர் சைஸ் கொடுத்துருக்காங்க. ஃபைனலா ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சார் கொடுத்துருக்காங்க. இதுக்கு f2.4 அபர்ச்சர் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி ஆப்ஜெக்ட்டுக்கு 4 சென்டிமீட்டர் வரைக்கும் க்ளோஸ் அப்ல கொண்டு போய் போட்டோஸ் எடுத்துக்க முடியும். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ஆப்ஷன் கொடுக்கல. அது ஃபியூச்சர்ல கன்ஃபார்மா ஒரு அப்டேட் மூலம் கொடுத்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கலாம். இதே சேம் குவாட் கேமரா செட்டப் தான் Realme X2 ஸ்மார்ட் போன்லயே கொடுத்துருக்காங்க. இந்த கேமரா செட்டப்லயோ கேமரா லென்ஸ்லயோ எந்த ஒரு சேஞ்சஸுமே பண்ணல. சேம் ஆப்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போனுக்குமே டெடிகேட்டட் நைட் மோட் ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ரெண்டு ஸ்மார்ட் போனுக்குமே 4K 30 ஃப்ரேம்ஸ் வரைக்கும் வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப இங்க நமக்கு EIS சப்போர்ட் பண்ணும். அதாவது எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் ஒர்க் ஆகும். அது ரெண்டு ஸ்மார்ட் போனுக்குமே சேம் தான். மற்றபடி குரோமா பூஸ்ட் நைட் மோட் இந்த மாதிரி ஆப்ஷன் எல்லாமே ரெண்டு கேமராவுக்குமே கொடுத்துருக்காங்க. ஆனா இங்க Realme X2 ஸ்மார்ட் போன்ல 4K மோட்ல வீடியோ எடுக்கிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது வீடியோ 4K. நீங்க வீடியோ ரெக்கார்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பேக்ரவுண்ட் எல்லாம் பிளர் ஆகி போர்ட்ரைட் மோட்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். என்னது போர்ட்ரைட் மோட்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்குறீங்க. பண்ண முடியும். இது லாஸ்ட் இயரே Huawei ஸ்மார்ட் போன்ல எல்லாம் கொடுத்துட்டாங்க. அது பிளாக்ஷிப் லெவல் ஸ்மார்ட் போன் 70000 80000 போன்ல இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆனா ஃபர்ஸ்ட் டைம் Realme அண்டர் 20000 செக்மெண்ட் இந்த ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காரு. அல்டிமேட்டான விஷயம் என்ன சொல்லுவேன். மற்றபடி கேமரா வகையில எந்த ஒரு ஆப்ஷனுமே இங்க அதிகமா கொடுக்கல. எனக்கு தெரிஞ்சு Realme Xt ஸ்மார்ட் போன்லயுமே ஃபியூச்சர்ல ஒரு அப்டேட் மூலமா இந்த ஆப்ஷன் கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அது போக இந்த கேமரா யூஸ் பண்ணி 960 ஃப்ரேம்ஸ் per second சூப்பர் ஸ்லோ மோஷன்ல வீடியோ ரெக்கார்ட் பண்ண முடியும். இது எல்லாமே கேமரா பொறுத்த வரைக்கும் இங்க ட்ராதா ஆகுது. அந்த ஒரு ஆப்ஷன் எக்ஸ்ட்ரா இருக்கு. அது உங்களுக்கு தேவை அப்படின்னா நீங்க இங்க Realme X2 ஸ்மார்ட் போன் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இங்க Realme Xt ஸ்மார்ட் போன்ல செல்ஃபின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்க நாட்ச்ல 16 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா கொடுத்திருக்காங்க. இது Sony IMX471 சென்சார். இந்த வருஷம் லான்ச் ஆன OnePlus ஸ்மார்ட் போன். அதுக்கப்புறம் Realme X இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்தாங்க பாத்தீங்களா, அதே செல்ஃபி கேமரா தான். இங்க செல்ஃபி கேமரா குவாலிட்டி வேற லெவல்ல இருக்கும். இதுக்கு f2.0 அபர்ச்சர் சைஸ் கொடுத்திருக்காங்க. இந்த கேமரா யூஸ் பண்ணி 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்க செல்ஃபி கேமராவுக்கும் EIS சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதனால நீங்க ஒரு வீலாகிராவலா இருந்தா இந்த கேமரா யூஸ் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்றதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் செல்ஃபி கேமராவுக்கு. சேம் டைம் Realme X2 ஸ்மார்ட் போனுக்கு போனீங்கன்னா இங்க அதை விட ஒரு டபுள் மெகா பிக்சல் அதிகமா இருக்க மாதிரி 32 மெகா பிக்சல் செல்ஃபி கேமரா அந்த நாட்ச்ல கொடுத்திருக்காங்க. f2.0 அபர்ச்சர் சைஸ்ல இங்கேயும் 1080 வீடியோ ரெக்கார்ட் பண்ணிக்க முடியும். இங்கேயும் வீடியோ ரெக்கார்ட் பண்றப்ப EIS சப்போர்ட் பண்ணும். இப்போ 16 மெகா பிக்சல் சென்சாரா 32 மெகா பிக்சல் சென்சாரா இதை விட 2 மடங்கு அதிகமா இருக்கு. 32 மெகா பிக்சல் சென்சார்ல குவாலிட்டி வேற லெவல்ல இருக்குமான்னு கேட்டீங்கன்னா ஓரளவுக்கு குவாலிட்டி அதிகமா இருக்கும். அங்கேயும் குவாட் பைனரி டெக்னாலஜி 4-in-1 டெக்னாலஜி யூஸ் பண்ணி தான் போட்டோஸ் எடுக்கும். நார்மலா எடுத்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் இருக்கும். நமக்கு வேணும்னா 32 மெகா பிக்சல் வச்சு எடுத்துக்க முடியும். ஆனா அப்ப 32 மெகா பிக்சல் ஒர்த்தான்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா இல்ல. நான் நிறைய வீடியோல சொல்லியிருப்பேன் சென்சார் மெகா பிக்சல் அப்படிங்கிறது வெறும் நேம் தான். அங்க சென்சார் தான் முக்கியம். இங்க Sony சென்சார் யூஸ் பண்ணிருக்காங்க 16 மெகா பிக்சல். இங்கேயும் குவாலிட்டி சேமா தான் இருக்கும். 32 மெகா பிக்சலையும் சேமா தான் இருக்கும். அதனால இங்க செல்ஃபி கேமரா பேக் கேமரா அப்படின்னு நான் டோட்டலா ட்ராப் பண்றேன். அந்த வீடியோ போக்கே எஃபெக்ட் மட்டும் இங்க ரொம்ப அட்வான்டேஜான ஃபீச்சர் சொல்லுவேன் Realme X2க்கு. அதுக்கப்புறம் பர்ஃபார்மன்ஸ்னு பாத்தீங்கன்னா Realme Xt ஸ்மார்ட் போன்ல Snapdragon 712 ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்காங்க. இது 2.3 GHz கிளாஸ் பிளே ஆனக்கூடிய ஒரு octa-core ப்ராசஸர் 10 nm பின்பெட்டால் பில்ட் பண்ணிருக்காங்க.
இந்த கிராஃபிக்ஸ்க்கு Adreno 616 GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. இது இந்த வருஷம் தான் இந்த ப்ராசஸர் லான்ச் பண்ணாங்க இந்த இயரோட ஸ்டார்டிங்ல. இது ஓரளவுக்கு சூப்பரான ப்ராசஸரே சொல்லுவேன். மிட் ரேஞ்ச் செக்மெண்ட்ல இதுல எல்லா கேமே விளையாடலாம். PUBG, Call of Duty எல்லாம் எந்த ஒரு லேக்குமே இருக்காது. பர்ஃபார்மன்ஸ் இங்க ரொம்ப சூப்பரா இருக்கும். அதுவும் Adreno 616 கிராஃபிக்ஸ்மே ஓரளவுக்கு நல்லா தான் இருக்கும். இந்த ஸ்மார்ட் போனுக்கு நீங்க கொடுக்குற கேம் பூஸ்ட் ஆப்ஷன், கேம் டர்போ ஆப்ஷன் சொல்லிட்டு எல்லா ஆப்ஷனுமே Realme Xt ஸ்மார்ட் போன்ல கொடுத்துருக்காங்க. அப்படியே Realme X2 ஸ்மார்ட் போனுக்கு போனீங்கன்னா இங்க Snapdragon 730G ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கேமிங் ப்ராசஸர். 2.2 GHz கிளாக் ஸ்பீட்ல ரன் ஆகக்கூடிய octa-core ப்ராசஸர் 8nm FinFET பில்ட் பண்ணியிருக்காங்க. இந்த கிராஃபிக்ஸ்க்கு Adreno 618 GPU கொடுத்துருக்காங்க. Adreno 616 விட Adreno 618 ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் கிராஃபிக்ஸ் இதை ரொம்ப இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். கேம் விளையாடுறப்ப எந்த ஒரு லேக்குமே இருக்காது. இந்த ஸ்மார்ட் போன்ல கிட்டத்தட்ட 8nm ப்ராசஸர் காட்டி ஃபிளாக்ஷிப் லெவலுக்கு ஈக்குவலான ஒரு பர்ஃபார்மன்ஸ் நிச்சயமா எதிர்பார்க்கலாம். அதனால நாங்கள் பர்ஃபார்மன்ஸ் அதிகமாக பேசுறோம்ல. Realme X2 ஸ்மார்ட் போன் தான் பர்ஃபார்மன்ஸ் வின்னர் ஆகுது. அதுதான் இந்த ஸ்மார்ட் போனை பொறுத்த வரைக்கும் ஒரு உண்மையான அப்கிரேடான ஃபியூச்சர்னே சொல்லுவேன். அதுக்கப்புறம் பேட்டரின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே 4000 mAh பேட்டரி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு நாளைக்கு நிச்சயமா தாங்குவீங்க. ஏன்னா ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே டார்க் மோட் ஆப்ஷன், சூப்பர் AMOLED பேனல், ஒரு 10nm 8nm ப்ராசஸர் காட்டி பவர் ஒரு நாளைக்கு நிச்சயமா ரெண்டு ஸ்மார்ட் போன்லையுமே தாங்கும். ரெண்டு ஸ்மார்ட் போனுமே டைப் சி போர்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் ரெண்டுக்குமே இருக்கு. ஆனால் அதுதான் வேரி ஆகுது. Realme Xt ஸ்மார்ட் போனுக்கு 3.0 சப்போர்ட் கொடுக்குறாங்க. அதாவது 20 வாட் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. இங்கே 0லேருந்து 100% சார்ஜ் இருக்கு. 1 மணி நேரம் 20 நிமிஷத்துக்கு பக்கமாகும். ஒரு 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். ஆனால் Realme X2 ஸ்மார்ட் போன்ல 4.0 சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது 30 வாட் அடாப்டர் பாக்ஸ்லேயே கொடுத்துருவாங்க. இங்கே 0லேருந்து 65% வெறும் 30 நிமிஷத்துல ஏறியும் சொல்லியிருக்காங்க. 0லேருந்து 100% கன்ஃபார்மா 1 மணி நேரம் இல்லைன்னா 1 மணி நேரம் 5 நிமிஷம் இல்லைன்னா 55 நிமிஷம் அந்த 5 நிமிஷம் முன்ன பின்ன இருக்கும். அந்த டைமுக்குள்ள இங்கே சார்ஜிங் ஏறிடும். அதனால நீங்க சார்ஜிங் ஸ்பீடும் வரையிலையோ Realme X2 ஸ்மார்ட் போனுக்கு ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்கு. பரவாயில்ல, ஒரு 20 நிமிஷம் அதிகமானாலும் பரவாயில்ல, ஒரு 1000 ரூபாய் கம்மியா வேணும்னு நினைக்கிறவங்க நீங்க இங்க Realme Xt ஸ்மார்ட் போனுக்கே போகலாம். ஆனா இங்க என்ன பொறுத்த வரைக்கும் பேட்டரின்னு வரையில Realme X2 ஸ்மார்ட் போன் தான் வின்னர் ஆகுது. அதுக்கப்புறம் சாஃப்ட்வேர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்மார்ட் போனுமே ColorOS 6 அதுக்கு தான் ரன் ஆகுது. ஃபார் Realme ஃபோன் தான் கஸ்டமைஸ் பண்ணியிருப்பாங்க. அதில் தான் ரன் ஆகுது. அவுட் ஆஃப் பாக்ஸ் Android அப்டேட் கொடுக்குறாங்க. ColorOS ரெண்டுக்குமே சேம் தான். அதனால சாஃப்ட்வேர் வரையில் இங்கே ட்ரா ஆகுது. ஃபைனலாக இங்கே ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா Realme X2 ஸ்மார்ட் ஃபோன் பேஸ் வேரியன்ட் 4GB RAM 64GB net மெமரி இப்போ 16000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் 6GB RAM 64GB net மெமரி 17000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை எண்ட் வேரியன்ட் 8GB RAM 128GB net மெமரி வந்து 19000க்கு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படியே Realme X2 ஸ்மார்ட் ஃபோனுக்கு போனீங்கன்னா இங்கேயும் பேஸ் வேரியன்ட் 4GB RAM கொடுக்குறாங்க, 64GB இன்டர்னல் மெமரி கொடுக்குறாங்க. இங்கே பேஸ் வேரியன்ட் 17000க்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 1000 ரூபாய் அதிகமாக இருக்கு. அதுக்கப்புறம் 6GB RAM 128GB net மெமரி வந்து 19000க்கு லான்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஹை எண்ட் வேரியன்ட் 8GB RAM 128GB net மெமரி வந்து 20000க்கு பிரைஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே எல்லாமே ஒரு 1000 ரூபாய் பிரைஸ் அதிகமாக இருக்குது. ஹை எண்ட் வேரியன்ட் பேஸ் வேரியன்ட்டுக்குமே மிட் ரேஞ்ச் வேரியன்ட்டுக்கு மட்டும் ஒரு 2000 ரூபாய் பிரைஸ் டிஃப்ரெண்ட் ஆகுது. 1000 ரூபாய் பிரைஸ் டிஃப்ரெண்ட் இருக்குங்காட்டி இங்கே பிரைஸ்னு வரையில நான் Realme Xt பக்கம் தான் போவேன். என்னோட பிரைஸ் 16000 தான் அப்படிங்கிறவங்க Realme Xt ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் வாங்கலாம். ஆனால் என்னோட பிரைஸ் ஒரு 1000 ரூபாய் அதிகமாகப்பட்டாலும் பரவாயில்ல, எனக்கு ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட் வேணும், ஓரளவுக்கு நல்ல ப்ராசஸர் வேணும் அப்படின்னு எதிர்பார்க்குறவங்க இங்கே Realme X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ரெண்டு ஸ்மார்ட் ஃபோனுக்குமே டெடிகேட்டட் மைக்ரோ SD கார்டு போகிற ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதை யூஸ் பண்ணி ரெண்டு சிம்மும் போட்டுக்கலாம். 256GB வரைக்கும் மெமரி எக்ஸ்பென்ஷன் பண்ணிக்க முடியும். மேக்ஸிமம் 128GB எல்லாத்துக்கும் நான் போதும் தான் சொல்லுவேன். அதனால அந்த மிட் ரேஞ்ச் வேரியன்ட் 6GB RAM 128GB மெமரி பார்த்தீங்கன்னா 18000க்கு அது Realme X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். ஆனால் எனக்கு அதெல்லாம் முக்கியம் இல்லை. 16000 தான் என்னோட பட்ஜெட். கேமிங் எல்லாம் எனக்கு முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறவங்க நீங்கள் கண்ணை மூடிட்டு Realme Xt ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். எனக்கு கேமிங் முக்கியம் அப்படிங்கிறவங்க Realme X2 ஸ்மார்ட் ஃபோன் வாங்கலாம். அவ்வளோதான் வித்தியாசம், பெரிய வித்தியாசம் எதுவுமே கிடையாது. இங்கே ஓவரால் வின்னரும் Realme X2 தான். Realme Xt வாங்கினவங்க யாருமே கவலைப்பட வேண்டாம், கடுப்பாகவும் வேண்டாம். ஏன்னா Realme X2 இப்போ வாங்குற எல்லாருமே இன்னும் ஒரு வாரம் 2 வாரம் கழிச்சு அவங்களும் கடுப்பாக தான் போகிறாங்க. ஏன்னா Realme தரப்புலேருந்து X50 அந்த 5G ஸ்மார்ட் ஃபோன் இந்தியாவில் லான்ச் பண்ணிடுவாங்க. அப்போ Realme X2 வாங்கினவங்க எல்லாருமே கடுப்பாவாங்க. அப்புறம் Realme X50 வாங்கினவங்க எல்லாருமே அடுத்த ஒரு 2 மாதம் கழிச்சு மறுபடியும் கவலைப்படுவாங்க. ஏன்னா Realme 6 Pro, Realme 7 Pro அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ள 2020 பாதிக்குள்ளேயே Realme ஒரு 10-20 ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணிடுவாங்க. அதனால Realme Xt ஸ்மார்ட் ஃபோன் வாங்கினவங்க யாருமே கவலைப்பட வேண்டாம். இது என் ஃப்ரெண்ட்ஸ், என் சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தான் சொல்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க. வேற ஏதாச்சும் கம்பேரிசன் வீடியோ வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.